Hello friends, welcome to Vijaya Creation. Vijaya Creation la idu enna pathina urunda kulambu வைக்கிறதுக்காக எண்ணெய் ஊத்திட்டு கடுகு அப்புறம் என்னக்கா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. அதுல உப்பு போட்டு லைட்டா தக்காளி வதங்கும்போது ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுருக்காங்க. செமையா வைப்பாங்க, சாப்பாடு ரொம்ப டேஸ்டா பண்ணுவாங்க. அது கிண்டறதே ஒரு அழகா பண்ணுவாங்க. பாருங்க, இத மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உருண்டை குழம்பு எல்லாம் அரைச்சு வச்சாச்சா? இது வந்து பாத்தீங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்காக என்ன பருப்புலாம் போட்டீங்க? கடலைப்பருப்பு முக்கால்வாசி கடலைப்பருப்பும் கால்வாசி துவரம் பருப்பும் ஊற வச்சுட்டு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு உப்பு கரெக்டாக போட்டு பேஸ்ட் அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்காங்க. இனிமேல் இதை உருண்டை பிடிக்கணும். இது அப்படியே வதங்கிக்கிட்டு இருக்கு. பொரியல் ரெடி ஆகிட்டு பாருங்கள், எவ்வளோ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முருங்கைக்கீரை பொரியல் ரெசிபி எடுக்கலை, உருண்டை குழம்பு மட்டும்தான் எடுக்கிறேன். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் என்ன இது போடணும்? குழம்பு மசாலா தூள், வத்தல் பொடி போடுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 பேருக்கு ஒரு 7 பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்பு வைக்கிங்க. இது இவ்வளோ ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் போட்டிருக்காங்க. ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இருக்கும் சில்லி பவுடர், வத்தல் பொடி போட்டிருக்காங்க. மஞ்சத்தூள் தேங்காயும் மஞ்சத்தூளும் சீரகம் அரைச்சிருக்கலாம். தேங்காய் மஞ்சத்தூள் சீரகம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கிறாங்க. ரொம்ப முருகிற மாதிரி வதங்க வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதை லைட்டாக ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கு. உடனே அதுக்கு தேவையான புளி தண்ணி கரைச்சி விடுறாங்க. கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ் புளி இருந்தால் கூட போதும். உருண்டை குழம்புக்கு ரொம்ப புளிப்பு தேவையில்லை. இப்போ புளியை வந்து அப்படி சிக்குன்னு கரைக்கிறாங்க. அதில் தான் டேஸ்ட் வரும். இது கலருக்காக எதுவுமே போடலை, அப்படியே நேச்சுரல் கலரில் பண்ணியிருக்காங்க. தேங்காய் மஞ்சத்தூள் சீரகம் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு கூட சில்லி பவுடர் குழம்பு மசாலா தூள் போட்டு உப்பும் போட்டு அதை அந்த ஒரு டேஸ்ட்டுக்கு கொண்டுட்டு வராங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். சம்டைம் நிறைய பேருக்கு அதை ஃப்ரை பண்ணி போடணும், இல்லைன்னா உடஞ்சிரும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த போடுற மெத்தடை மட்டும் பாருங்கள். இதே மாதிரி பண்ணிங்கன்னா அந்த உருண்டை அப்படியே அழகாக கடிக்க சாப்பிட்றதுக்கு மென்மையாக இருக்கும். நிறைய பேர் உருண்டை குழம்பு வந்து இது உருண்டை வந்து உள்ளே வெந்திருக்காது, அப்படியே கடக்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்காது. இது அந்த பருப்போட பேஸ்ட் தன்மையை பாருங்கள். க்ரஷ் பண்ணியிருக்கிறோம், ஆனால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டு தான் அந்த பருப்பு அரைக்கணும். நிறைய பேர் இது தண்ணி விடாமல் தான் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி விடாமல் அரைக்க வேண்டாம். அப்புறம் குழம்புல போட்டாலுமே அது வேகாத மாதிரி உருண்டையாக கிடக்கும். அதுக்கு தகுந்த வெங்காயம் அந்த கருவேப்பிலை அது மணத்தில் அவ்வளோ நல்லா இருக்கும். 2 கொதிச்சு அப்படி முறை கூட்டிட்டு வருது. அது கொதிக்கிற போதே அதை உருண்டையை போடணும். பாருங்க, அது கொதிக்கும் போதே நம்ம போடும்போது அது டக்குன்னு வெந்துடும். அப்போ உங்களுக்கு உருந்து போகாது. அப்புறம் அதுக்கு ஒரு கொதி போட்டு ஒரு கொதிக்க வரைக்கும் நம்ம அடுப்புல இது கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. அப்படிதானக்கா? இட்லி சட்டில சில பேர் பாயில் பண்ணுவாங்க. இது நான் அப்படியே டைரக்டா போடுறேன் பாருங்க. ரொம்ப ஈஸி மெத்தட் உருண்டை குழம்பு. நிறைய பேர் அது நிறைய ரிஸ்கான்னு நினைக்கிறோம். கரெக்டாக அந்த குழம்பு கொதிக்கிற அந்த இடத்துல போட்டு லைட்டாக கரண்டி விட்டு அதை தள்ளி விட்டுட்டு அந்த கொதிக்கிற இடத்துலையே போடணும். அப்போ தான் அது டக்குன்னு வேகும், உருந்து போகாது. இப்போ அப்படியே மூடி வச்சிடணும், கரண்டி போடக்கூடாது. இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு எல்லாரும் ஒரு
5 நிமிஷம் கழிச்சு திறக்கலாமா? திறந்து கிண்டி விடலாம் லைட்டா, அப்படிதானே? சரி. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை திறந்துட்டு நம்ம கொஞ்சம் லைட்டா பரட்டி விட்டுட்டு திரும்ப எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி எடுத்துடணும். 5 நிமிஷம் ஆயிட்டாக்கா? சரி. இப்போ இந்த குழம்பு இவ்வளோ அழகாக கிடக்கு. அப்புறம் அந்த குழம்போட இது கொஞ்சம் தண்ணி தன்மையும் அந்த உருண்டைகளுக்கு சேரணும். சில பேருக்கு அது உள்ளே போக மாட்டேக்கு. என்ன மசாலா எனக்கு ஓரளவு நல்லா வரும். நான் அப்பாவுக்கு பிடிக்கன்ட்டு நான் அடிக்கடி வைக்க மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி வீடியோ போட்டிருக்கோம் நினைக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணுமா? ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் சிம்மில் வைக்கணும். அப்போ இதை மாதிரி நின்று வேகணும் அது. ஏன்னா அது வந்து வடையோட தன்மை தானே அது. நம்ம வந்து ஃப்ரை பண்ணல, வேக வைக்கல, குழம்புலேயே வேக விட்டோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு குழம்பும் கட்டியாகாமல் அந்த உருண்டையும் கரெக்டாக கிடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும், குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்பு ரெடி ஆகிட்டு அடுப்பை அணைச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பர். குழம்பும் நல்லா அழகாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரியே இருக்க பாருங்க. இது நான் உருண்டையை பிச்சு காட்டேன், அப்போ தெரியும். சுட சுட ரைஸு, முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ரைஸ் போட்டுருங்க, உருண்டை. இப்போ இந்த உருண்டையை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி இறங்கணும் ஆப்பை கரண்டி, பார்த்தீங்களா? இந்த மாதிரி சுறுசுறுன்னு இருக்கணும் உருண்டை. இப்போ இதுக்கு மேலே தலை குழம்பு விட்டு எடுத்து வச்சு முருங்கைக்கீரை வச்சு வாங்க சாப்பிடலாம். உருண்டை குழம்பு ரெடி ஆயிட்டு. தேங்க்யூ. டிஸ்பிளே